பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 49வது அதிகாரத்துல 2வது வசனத்துடைய முதற் பகுதி. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் மறைத்து. யாரோ ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் வாயை பட்டயமாக மாத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது அல்லவா? அதன்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய பிள்ளையாக என்னை மாற்றி தன்னுடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைக்கிறார். ஆமாங்க, அவருடைய கரத்தின் நிழல் நம்மை மறைக்கிறது. பொல்லாங்கன் பார்வைக்கும் துன்மார்க்கருடைய சிந்தனைகளுக்கும் இச்சகம் பேசுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மத்தியில அவருடைய கரத்தின் நிழல் நம்மை மறைக்குதுங்க, நம்மை பாதுகாக்கிறது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்ன வேதவசனத்தின்படியாக அவருடைய கரத்தின் நிழல் தாமே நம்மை மறைத்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாங்க? உண்மைதானங்க. ஜூலை மாதம் முடிகிறது இன்றோடு கூட. இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல 7 மாதங்களை கடப்பதற்கான கிருபை நமக்கு தேவன் பாராட்டி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை சொல்ல, அவருடைய நாமத்தை உச்சரிக்க, அவருடைய புகழை பாட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு கொடுத்திருக்க வாய்ப்பு அதற்காகத்தாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வாழ்வு, அது ஆண்டவருக்காக. ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை செய்யலாமா? வாழ்ந்தாலும் ஆண்டவரே உம்மோடு கூட தான், நான் தாழ்ந்தாலும் அது உம்மோடு கூட தான் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட இசைந்திருப்போம். ஆண்டவர் அவருடைய கரத்தின் நிழலால் நம்மை மறைத்து நம்முடைய வாயை பட்டயமாக வைத்து நம்ம எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து அவருடைய நாமத்தை சொல்ல, அவருடைய வசனத்தை அறிவிக்க தேவன் நமக்கு பலன் தந்து உற்சாகத்தின் ஆவினாலே நம்மளை தொடர்ந்து 7 மாதங்களை வழிநடத்தின தேவன் தாமே தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் தெய்வீக பிரசன்னத்தினாலே நம்மை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.